பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம சரவணன் இருந்துட்டு கடையில் ரொம்பவே பரபரப்பாக வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற பாண்டியன் இருந்துட்டு என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா, ஆமாம் கோயிலுக்கு போன இடத்துல வேறு யாராவது பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைப்பா நான் வேறு யாரையும் பார்க்கல. சரிடா, அதுக்கு எதுக்காக நீ இவ்வளோ டென்ஷனாக இருக்க, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனைனா முன்னாடியே சொல்லு, இல்லாட்டி கடைசி நேரத்தில் இதையும் சொல்லி நானாக புரிஞ்சுக்கிற மாதிரி பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைப்பா அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம சரவணன் சொல்லிடுறாரு. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம சரவணன் நிறுத்திட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. சரிப்பா நான் உள்ள கொஞ்சம் பொருளெல்லாம் இருக்குது, அதெல்லாம் போய் பார்த்துட்டு வரேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பொருளெல்லாம் ஆர்டர் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் கொஞ்சம் பேக் பண்ணி வச்சிடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்கப்பான்னு சொல்லிவிட்டு அதையும் பேக் பண்ணுறதுக்காக கிளம்பி உள்ளே போயிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம ராஜ் இருந்துட்டு கதிர்க்காக தோசையெல்லாம் சுட்டு கொடுத்துட்ருக்காங்க. அப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது, வாயில் வச்சா எப்படி இருக்குது தெரியுமா, பரவாயில்ல ராஜு, தோசையெல்லாம் இவ்வளோ நல்லா சுட கற்றுக்கிட்ட அப்படின்ற மாதிரியெல்லாம் பயங்கரமாக பாராட்டி தள்ளிகிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம கதை ரொம்பவே ஜாலியாக அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம கோமதி வராங்க. என்னடா 2 பேரும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் இங்கே கூட ஏதாவது கிச்சனில் எலிகிளி வந்துருச்சான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். அந்த 2 எலியும் நீங்கள் தானா அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னடி பண்ணிகிட்ருக்க, அவனுக்கு இப்படியெல்லாம் தோசை சுட்டு தந்தா அவனுக்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, அவனுக்கெல்லாம் மொறுன்னு இருந்தால் மட்டும்தான் நல்லா சாப்பிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எனக்கு தெரியாதா அவருக்கு எப்படி சுட்டு தரணும்னு, அதெல்லாம் நல்லாவே அவர் நல்லாவே சாப்பிட்டுட்டு தான் இருக்கார், நீங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்க, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட இங்கிதமாகவே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட கோமதிக்கு பயங்கர அதிர்ச்சி இருக்குது. என்னடி சொல்கிற, ஆமாத்த, ஏதோ கல்யாணம் ஆனதுங்க சின்ன சிறுசுங்க தனியாக கிச்சனில் இருக்கட்டுமேன்னு சொல்லி விடலை, இங்கேயும் இப்படி இரு அப்படி இருன்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா, ஆமாம் எனக்கு தான் இங்கேதான் என்னன்னு தெரியல, நான் இங்கே வந்தது ரொம்ப பெரிய தப்பு தான்ப்பா, உன் புருஷனுக்கு நீயே தோசை சுட்டு கொடு, ஏதோ பிள்ளை கஷ்டப்படுறீங்களே நாமளே செஞ்சு கொடுக்கலாம் நான் நினச்சேன், ஆனால் நீ என்னடா நான் இப்படியெல்லாம் பேசுகிற, நீயே உன் புருஷனுக்கு செஞ்சு போட்டுக்கோ, எனக்கெல்லாம் எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம கதிர் இருந்துட்டு, நீ என்ன நீ என் அம்மா கிட்டே இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏத்த தானே அவங்களே புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் அப்புறமா பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம கோமதி இருந்துட்டு புலம்பிக்கிட்டே ரூம்க்கு பாண்டியனோட ட்ரெஸ் துவைக்கிறதெல்லாம் எது இருக்கோ அதெல்லாம் புலம்பிகிட்டே எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போல்லாம் எங்கே போகலாம் எங்கே போகக்கூடாதுன்னு எனக்கே தெரியாமல் போச்சு, நானே தேவையில்லாமல் எல்லாருக்கிட்டேயும் போயிட்டு திட்டு வாங்கிட்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னாச்சம்மா, எதுக்குமா இப்படி புலம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசி கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, முன்னெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா எங்கிட்ட தான் நிற்குவாங்க, ஆனால் இப்போ என்னடனா என்னை பார்த்தாவே இங்கே எதுக்கு வந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க, அதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா படிக்கிற வேலையை மட்டும் நீ பாருடி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ அவங்களுடைய செல்லுக்கு ஒரு மெசேஜ் வருது, ஹாய்ன்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்தது யாருன்னு பார்த்தா கார்த்திகேயன். ஏங்க நாங்கள் தாங்க கார்த்திகேயன், இது என்னோட நம்பர் தான், நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்ததான் நம்ம அரசியும் அந்த வாய்ஸை கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த நம்பரையும் அவர் சொன்ன மாதிரி சேவ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம அஞ்சலி இருந்துட்டு வீட்டுக்கு போனதுலேருந்து ரொம்ப டல்லாகவே இருக்காங்க. அப்போ அவங்களுடைய அம்மா இருந்துட்டு, என்னடி ஆச்சு, ஏன் முகம்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் நல்லாதாம்மா இருக்கேன், எனக்கு என்ன பிரச்சனை, இல்லையே உன் முகத்தில் ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கு என்னம்மா பிரச்சனை, எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னம்மாச்சு, நீ கோயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து தான் இப்படி இருக்க, ஏதாவது கோயிலில் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னப்பா நீங்களும் அதே வார்த்தை கேட்குறீங்க, அதெல்லாம் எதுவுமே இல்லைப்பா, நான் நல்லதான்ப்பா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பாக்கியம் இருந்துட்டு நேராக அஞ்சலியோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. இது அந்த அஞ்சலியோட வீடு தானே, வெளியே வாடி முதல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. யாருன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா நம்ம பாக்கியம் நிற்கிறாங்க. யாருமா இது நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சரவணன் இருக்காரு இல்லைப்பா, ஆமாம் அந்த சரவணா, ஆமாப்பா அவங்களுடைய
மாமியார் தான் இவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, என்னடி நினச்சிட்ருக்க உன் மனசில், உனக்கு ஊர் உலகத்தில் பழகிறதுக்கு கல்யாணம் ஆகாத ஆம்பளைங்க வேறு யாருமே இல்லையா? ஏன் கல்யாணம் ஆனவங்க கூட தான் தெரிஞ்சிட்ருக்காங்க, போய் அவங்களோட ஜோடி போட்டுட்டு சுத்த வேண்டியதானே? அதை விட்டுட்டு ஏன் மாப்பிள்ளை கூட சுற்றிட்டுருக்க? உனக்கெல்லாம் வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே கிடையாதா? இதுக்காக தான் நீ புருஷன் வீட்டில் வாழாமல் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கியா? உன்னை பற்றி நானும் தான் விசாரித்தேன். டிவோர்ஸ் ஆகிட்டு தான் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேமே, இப்படியெல்லாம் சுற்றினே என்னமோ, அதனால தான் உன் புருஷங்காரன் உன்னை துரத்தி விட்டுட்டான் போல இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ரொம்பவே அசிங்கமாக பேசி விட்டுறாங்க. ஊர்க்காரங்களாம் நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. இங்கே பாருங்கம்மா, என் பொண்ணு அப்படிப்பட்டவே கிடையாது, நீங்கள் பேசுகிற மாதிரிலாம் கிடையாது, நாங்கள் ரொம்பவே மானத்தோடு வாழ்கிறவங்க, மரியாதையாக இங்கேருந்து வெளியே போங்க அப்படின்ற மாதிரி திட்டி அங்கேருந்து துரத்தி விட்டுறாங்க. என்ன அவமானமாக இருக்கா? உன் பண்ணுறது? என் பொண்ணு வாயும் வயிறமாக இருக்கா, அவள் வாழ்க்கை இப்படி அனாமத்தா நின்றுட்டுருக்கு, எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் வீட்டு பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, அஞ்சலிம்மா என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என் பொண்ணை பற்றி தப்பாக பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க, மரியாதையாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விடுறாங்க. இன்னொரு தடவை என் மாப்பிள்ளைக்கிட்ட இவ சுற்றிட்டு இருக்கா, அதுக்கப்புறம் எங்கே பார்த்தாலையும் இப்படி நின்று பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன், செருப்பாலேயே நான் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எந்த பதிலும் சொல்ல முடியாமல் மறுபடியும் உள்ளேயே கிளம்பி வந்துடுறாங்க. யார் இவங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. கோயிலில் நானும் சரவணும் எதிர்ச்சியை தான் பார்த்து பேசினோம், அங்கேயும் வந்து என்னை இப்படி தான்ப்பா பேசினாங்க, இங்கேயும் வந்து இப்போ இப்படி தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ரொம்பவே வருத்தப்பட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் இப்படியெல்லாம் நடக்கக்கூடாதம்மா, நம்மக்கிட்ட காசு பணம் இல்லைனாலையும் மான மரியாதையோடு வாழ்ந்துட்டுருக்கவங்க, இப்போ பாரு இந்த அம்மா இப்படியெல்லாம் பேசிட்டு போகுது, பார்க்குறவங்க எல்லாம் எவ்வளோ கேவலமாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் இந்த ஊர் வாயை நம்மளாம் எப்படிம்மா மூட போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா சாரிப்பா, இனிமேல் இப்படி நடக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சைடு நம்ம சரவணன் வந்து எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஆட்டோவில் யாரோ வராங்க. சரவணன் உள்ள கொஞ்சம் பொருள் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு எடுக்கிறதுக்காக போகிறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, அஞ்சலியோட அப்பா வந்து நிற்கிறாங்க. சரவணன் இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உள்ளே தான் இருக்கான். சரவணா, உன்னை யாரோ பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா, வாங்க இங்கே இங்கே எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீங்களும் என் பொண்ணும் பார்த்து பேசியிருப்பீங்க போல இருக்கு, உங்கள் ஒய்ஃபோட அம்மா வந்து வீட்டுக்கு கண்டபடி பேசிட்டு போயிட்டாங்க. ஒரு பொண்ணை எந்த வார்த்தை சொல்லக்கூடாதோ அந்த மாதிரி வார்த்தை எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாங்க. நாங்கள் மான மரியாதையோடு வாழ்கிறவங்க, எங்ககிட்ட பெருசாக காசு பணம் இல்லை தான், அதுக்காக மான மரியாதை இல்லாமலாம் இல்லை, அதெல்லாம் நிறையவே இருக்குது. இப்போல்லாம் பார்க்குறவங்க என் பொண்ணை எவ்வளோ தப்பாக பார்த்துட்ருக்காங்க தெரியுமா? விசாரிக்காமல் ஒருத்தருக்கு என் பொண்ணை நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சோம், ஆனால் அதனுடைய பாதிப்பு என் பொண்ணு இப்போ அதுலேருந்து அவள் படாத கஷ்டப்பட்டு இப்போ தான் எங்கள் வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு ஏதோ கொஞ்சம் நிம்மதியாக இருக்கா, அதையும் உங்கள் வீட்டு ஆளுங்க வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டு போயிட்டாங்க. இனிமேல் நாங்கள் எப்படி ஊர்வாயை மூட போகிறோன்னு எங்களுக்கு தெரியல, ஆனால் இனிமேல் என் பொண்ணு இருக்கிற பக்கம் கூட நீங்கள் வந்துடாதீங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் கேட்டு சரவணன் இருந்துட்டு ரொம்பவே கோவப்பட்டு அங்கேருந்து பாண்டியன் எவ்வளவோ சொல்கிறாரு, கேட்காம வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.